ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆரி கிரியேஷன்ஸ். ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கா? இனிமேல் நீங்கள் கஷ்டமே பட வேணாம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை டெய்லரிங் பண்ணுறவங்களா இருக்கலாம். 2 பேருக்குமே மார்க்கிங்கில் இருக்கிற எல்லா விதமான டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம பேட்டர்ன் போடுறோம் இல்லையா, இந்த பேட்டர்னில் எப்படி செக்குடு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுறது, அதுவுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கிங்காக நான் இந்த மாதிரி வெல்கம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற ட்ரேசிங் ஷீட்டோ இல்லை A3 ஷீட்ஸு என்ன ஷீட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த இந்த வெல்கம் ஷீட் தான் நான் எல்லா மார்க்கிங்க்குமே யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பேப்பர் தேவையான அளவுக்கு கட் பண்ணி அதை 2ஆ மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ளவுஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, இன்ச் டேப் வச்சு நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எழுதி வச்சுருக்கிறதுல ப்ளவுஸோட ஹைட்டு, டோட்டல் ஹைட் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் ஹைட் எவ்வளோ எழுதி வச்சுருந்தோம், 15.5 எழுதியிருந்தோம். அது கூட கஸ்டமர் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால 16ஆக நம்ம வந்து இப்போ அளவு எடுக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி கீழே 2 இன்ச் வந்து நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து 16 இன்ச் வர இடத்துல நீங்கள் ஒரு மார்க் போடுங்க. கரெக்டாக டேப் இந்த மாதிரி வச்சு எந்த இடத்துல 16 வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், ஒரு பென்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2, 3 இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கோடு வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட வரும். கரெக்டாக 16 இன்ச்சில் நம்ம வச்சு இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம போட்டிருக்க அதை எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். இதுதான் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு. ரொம்ப ஈஸி தான், தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இப்போ நெக்கோட வித்து வந்து 7.5 வச்சுருக்கேன். 7.5 வந்து ஃபுல் நெக்கோட லென்த்து. ஆனால் நம்ம பேப்பரை ஃபோல்ட் பண்ணி தானே பண்ணுறோம், மடித்து பண்ணுறோம்ல, அப்போ வந்து அதுலேருந்து ஆஃப் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆஃப் வந்து 3.25 வருது. இப்போ இந்த 3.25 வந்து இந்த டேப் வச்சு கரெக்டாக அந்த நெக்கோட வித்து, கழுத்தோடைய அகலம் வந்து அந்த 3.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் 2.5, 3, 3.5 இப்படி தான் வரணும். 2.25, 2.25 இந்த மாதிரிலாம் வந்து வரக்கூடாது. கஸ்டமர் கேட்டதுனால அந்த ப்ளவுஸில் இருக்கிற கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு தான் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 வருது. அது கூட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து 2.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2.25 வந்தது இல்லையா, ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் 2, 2.5 அப்படி தான் வந்து எல்லாருக்குமே வரும். இந்த கஸ்டமருக்காக தான் அந்த ப்ளவுஸில் இருக்கிற அதே மெஷர்மெண்ட்டை எடுத்திருக்கேன், 2.25ன்னு சொல்லி. இப்போ நெக்கோட ஹைட் வந்து 8.5 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 டாட்டா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கோடு போட வந்து ஈஸியாக இருக்கும். கழுத்தோட அகலம் 3.25 இருந்தது இல்லையா, அதே அளவு வந்து நமக்கு கீழேயும் வரணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கர்வ் லைன்ஸ் வந்து வரையணும். கர்வ் லைன்ஸ் வரைகிறதுக்கு இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்படி ஒரு வளைவு கொண்டு வந்தோன்னா நமக்கு நார்மல் யூ ஷேப்பில் நமக்கு நெக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு க்ளோஸ் டைப்பில் தான் நெக் வந்து நம்ம போட போகிறோம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி 2.5 வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு கீழே 3, 3.5 கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இது எப்படி போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2.5 இன்ச்சில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
கழுத்தோட ஷோல்டரோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே டேப் வச்சு கரெக்டாக 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்பர் பாடி வந்து நம்ம பேப்பர் மடித்தோம் இல்லையா, அங்கே இருந்து 10 இன்ச் வரணும். அப்பர் பாடி நமக்கு 10 தான் வந்திருந்தது இல்லையா, அதை மார்க் பண்ணி இப்படி எல் ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் வந்து வரைஞ்சிடணும். இப்போ இன்னொரு முறை சொல்கிறேன். அதோட ஹைட் வந்து இப்படி 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அப்பர் பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு, அது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி ஒரு எல் ஷேப் கோடு வரைஞ்சி அதில் ஒரு கர்வ் லைன் கொடுத்தா ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இடுப்போட அந்த சுற்றளவு, அதை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோம், 9.5. அதை வந்து மடிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல டேப் வச்சு கரெக்டாக 9.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்பர் பாடி நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த 9.5க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸோட அந்த அவுட்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த பேக் நெக்கோட அவுட்டர் லைன் வந்து நமக்கு கிடச்சிரும். 9.5க்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே இந்த அப்பர் பாடி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து அந்த ஆம்போல் முடியுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கீழே ஒரு கார்பன் ஷீட் நம்ம வச்சுட்டு, இது மேலே அப்படியே நம்ம ட்ரா பண்ணால் போதும். நம்மளுக்கு இன்னொரு ஆஃப், இந்த ப்ளவுஸோட ஒரு ஆஃப் தானே நம்ம வரைஞ்சிருக்கோம், இந்த பேக் நெக்கோட ஒரு ஆஃப் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது அப்படியே வந்து ட்ரேஸ் ஆகி இன்னொரு பக்கமும் நமக்கு கிடச்சிரும். அப்போது நம்ம பேக் நெக்கோட ஃபுல் டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே நம்ம 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி க்ளோஸாக ஒரு நெக் டைப் வரைஞ்சோம் இல்லையா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கீழே இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே பேலன்ஸ் இந்த 8.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு போக மிச்சம் இருந்த அந்த பாக்ஸில் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். மேலே ஒரு கர்வ் லைன், இந்த மாதிரி கீழே ஒரு கர்வ் லைனும் மேலே ஒரு கர்வ் லைனும் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு அதை சுற்றி ஒரு இன்ச் கேப்புக்கு வந்து நான் அதை சுற்றி வந்து இன்னொரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு அவுட்டர் லைனு. அதை சுற்றி இந்த மாதிரி 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி அதை சுற்றி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இங்கேருந்து இதுக்கு வந்து 1 இன்ச் வந்து கேப்பு, இங்கேருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச் கேப் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, கஸ்டமர் கொடுத்த அந்த டிசைனில் இங்கே 1.5 இன்ச் வந்திருந்தது. அதே இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு தான் வந்து டிசைன் வந்திருந்தது. அவங்க கொடுத்த அதே டிசைனை நம்ம பண்ணணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி கரெக்டாக நான் மெஷர்மெண்ட் எடுத்து அதே மாதிரி மார்க் பண்ணி அவுட்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாதாரணமாக யூ ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. பட் என்கிட்ட கஸ்டமர் கேட்டது க்ளோஸ் டைப்பில் கீழே இந்த மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு நான் வச்சுருக்க மாதிரி ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு மார்க்கு, அப்புறம் இங்கே ஒரு மார்க். அவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ கரெக்டாக அந்த ஹார்ம் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஹார்ம் வந்து கை இப்படி பிடிச்சிக்கிட்டே மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டாக அந்த ஷேப்லேயே நீங்கள் மார்க் பண்ணிட்டு வாங்க. அந்த ஹார்ம் ஷேப்பில் ஒரு விரல் இப்படி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம மார்க் பண்ணதை இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றளவு நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, கீழே ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். ஸ்லீவ் ரொம்ப ஈஸி தான். இங்கேருந்து நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் வழியாகவே அப்படி இப்படி ஒரு மார்க்கு, அப்புறம் கீழே ஒரு டாட் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த டாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இது வந்து ஒரு ஆஃப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கீழேயே இந்த மாதிரி கார்பன் ஷீட் வச்சு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவோட இன்னொரு பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸ்லீவில் அந்த கர்வுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த லாஸ்ட்டில் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸை வந்து கொண்டு வந்துடலாம். இந்த கர்வ் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த 1/4 இன்ச்சில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் வந்து கரெக்டாக அந்த ஆமூல் முடிகிற இடத்துல நம்ம முடிச்சிடணும். இந்த மாதிரி இப்படி கீழே வந்து கரெக்டாக அந்த ஆமூல் முடிகிற இடத்துல முடிச்சிடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை மார்க் பண்ண முடியும். இப்போ இதோட ட்ரேஸ் வந்து கீழே வேணும்னா இந்த மாதிரி ட்ரேசிங் அந்த கார்பன் ஷீட்டை நம்ம இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன வரைஞ்சிருக்கோமோ அதையே அப்படியே இன்னொரு முறை நம்ம ட்ரா பண்ணால் போதும். அப்போ நமக்கு ஃபுல் ஸ்லீவோட டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கார்பன் ஷீட் வச்சு மேலேயே அப்படியே ஒரு லைன் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறது அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க.
இந்த கர்வ் லைனையும் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம போட்டிருக்க இந்த கோடையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த சுற்றளவுக்கு ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த லைனையும் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2 கார்பன் ஷீட் வச்சுருக்கேன். அதோட அளவு பத்தலைன்னு சொல்லி 2 கார்பன் ஷீட் வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ கீழே இந்த லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட ஹைட் எவ்வளோ வருதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இதோட ஹைட் வந்து நமக்கு 12 வருது. நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட சுற்றளவு வந்து 6 வருது, கரெக்டாக வருது. அதே மாதிரி ஆமோல் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆமோல் ரவுண்டு நம்ம ஏற்கனவே என்ன எழுதி வச்சுருக்கோம், 10 எழுதி வச்சுருக்கோம். அதுவுமே கரெக்டாக இருக்குது. நம்ம போட்ட ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போது நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சா, இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சென்டர் லைன் தெரிஞ்சால் தான் எந்த ஒரு டிசைனுக்குமே நமக்கு நடுவில் இப்போ சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால அந்த சென்டர் பாயிண்ட்டை இப்படி ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ளவுஸோட சென்டர் லைன். இப்போது இது மேலே எப்படி செக்குடு பேட்டர்ன் வரையுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பேப்பரை 2ஆக மடித்து நெக்கோட அகலம் வந்து 2.25 வந்தது இல்லையா, 3.25 வந்தது இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த 3.25லேருந்து அந்த ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 வந்தது இல்லையா, அதையுமே மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் சொல்கிற அளவு எல்லாமே நம்ம டைரியில் நோட் பண்ணி வச்சது தான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே அளவு தான். இப்போது அந்த கழுத்து அகலம் எடுத்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து கழுத்தோட இறக்கம் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கோட கழுத்து வந்து உயரம் வந்து 7 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு 7.5 இன்ச்சு வந்திருந்தது. 7 இன்ச்சு தப்பாக மார்க் பண்ணிட்டேன். 7.5 இன்ச்சு வந்திருந்தது. கரெக்டாக 7.5 இன்ச்லேருந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் மேலேயும் வந்து அதே 3.25 தான் வரணும், கீழேயும் அதே 3.25 தான் வந்து நமக்கு நெக்கோட அகலம் வந்து வரணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த 2 லைனையும் வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து நம்ம சேர்த்து ஒரு லைனாக போட்டுடலாம். கீழேயும் 3.25 வருதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்ம்ஹோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெக்கோட அகலத்தையும் ஷோல்டரோட அகலத்தையும் சேர்த்து இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு இந்த ஷோல்டரோட அகலம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டரோட ஆர்ம்ஹோலோட லென்த்து அந்த எல் ஷேப் நம்ம மார்க் பண்ணி எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து 7 இன்ச்சு வந்திருந்தது இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்பர் பாடி வந்து கரெக்டாக 10.5 வந்திருந்தது இல்லையா, அதையுமே இப்படி கரெக்டாக 10.5 வர இடத்துல இந்த மடிச்சிருக்கிற இடத்துலேருந்து 10.5 வரணும். அந்த மாதிரி வச்சு கரெக்டாக அங்கே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இங்கே வருது, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த 7.5 இன்ச்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டுட்டு நம்ம எல் ஷேப்புக்கு நம்ம எடுத்த லைன் வந்து அந்த 7.5 இன்ச்சு. மேலே நமக்கு நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதே தான் கீழே வரணும். அதை கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நெக்கோட அகலத்திலேருந்து கீழே 7.5 இன்ச்சுக்கு நம்ம போட்ட அந்த மார்க்கில் வந்து கரெக்டாக ஒரு லைன் வச்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை அந்த அகலம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த எல் ஷேப்பில் நம்ம எடுத்த அந்த மார்க்கில் கரெக்டாக இப்படி ஒரு கோடு. அதுக்கப்புறம் அப்பர் பாடியில் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே ஒரு இப்படி ஒரு கோடு. அப்போ நமக்கு எல் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்டில் இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஆர்ம்ஹோல் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஆர்ம்ஹோல் ரொம்ப ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷேப்க்கு என்ன பண்ணணும்னா, இந்த எல் ஷேப்பில 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அங்க 1 1/2 இன்ச் வச்சோம் இல்லையா? அதே மாதிரி இங்க 1 இன்ச்சுக்கு வச்சு, இதே ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு ஒரு கர்வ் லைன் வரைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் ஷேப்பும் நமக்கு கிடைச்சிருச்சு. இவ்வளோதான். ரொம்ப ஈஸியா நம்ம இத பண்ணிரலாம். இப்போ செக்குடு பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? பேட்டர்ன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்லீவோட பேப்பர கீழ இப்படி வச்சுட்டு, மேலேயும் கீழயும் இந்த மாரி கார்பன் ஷீட் வச்சுக்கணும். கார்பன் ஷீட் வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த ஷீட்ட வந்து நான் இப்படி வைக்கிறேன். இது வந்து நான் நெட்ல இருந்து எடுத்துட்டு வந்த 1 இன்ச் செக்குடு பேட்டர்னோட பேப்பரு. இந்த மாரி நம்ம வச்சு, இதுக்கு மேல நம்ம லைன்ஸ ட்ரா பண்ணோம் அப்படின்னா, கரெக்ட்டா நமக்கு இந்த ஷேப் கிடைச்சிரும். இப்போ நமக்கு மேல போடும்போது இந்த ஷேப் கிடைச்சது. அதே மாதிரி கார்பன் ஷீட்ட கீழயும் வச்சிருக்கணும். நான் வச்சு காட்ட முடியல. இந்த மாரி வச்சுட்டு, மேலேயும் கார்பன் ஷீட், கீழயும் கார்பன் ஷீட் வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த லைன்ஸ் அந்த பேப்பர் வச்சு லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம்னா, நமக்கு இது மாரி கிடைச்சிரும். இத பத்தின ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செக்குடு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்றதுன்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது வந்து வீட்ல குழந்தைங்க இருக்கிற வீட்ல ஆரி ஒர்க் பண்றதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. கீழ உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா பிள்ளைங்க வந்து நம்மள ஒர்க் பண்ண விட மாட்டாங்க இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹைஃபை ஸ்டாண்ட் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு 8 to 10,000 ரேஞ்ச்ல நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த மாரி அவ்ளோ ரேட் கொடுத்து நம்மளால வாங்க முடியல அப்படின்றதுனால, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாரி 4 கார்னர்லயும் 4 சேர் வச்சுக்கிட்டேன். 4 சேர் வச்சு அதுக்கு மேல இந்த ஆரி காட்ட வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ வந்து என் பையனுக்கு இதோட ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டா இருந்ததுனால, அவன் வந்து இத டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். எனக்குமே இந்த சேர்ல வந்து உட்காந்து ஒர்க் பண்றதுனால பேக் பெயின் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயி, ரொம்ப ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. இப்போ இன்னொரு டிப் சொல்றேன். இது வந்து ஐஸ்கிரீம் கேக் வாங்கும்போது அந்த பாக்ஸோட மூடி தான் வந்து இது. இந்த கேக் வந்து நாங்க வாங்கியிருந்தோம். இந்த பாக்ஸோட மூடி வந்து பீட்ஸ் எல்லாமே தனித்தனியா வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்ககிட்ட இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சேர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் மாரி நானும் அயர்ன் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஆனா அதில வந்து என் பையன் இடிச்சுக்குவான் அடிக்கடிக்கு. அதனால இந்த ஸ்டூல் யூஸ் பண்ணேன். அந்த ஸ்டூலோட ஹைட் வந்து எனக்கு கரெக்ட்டா இல்ல. நான் கொஞ்சம் குனிஞ்சு ஒர்க் பண்ற மாரி அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, அந்த ஸ்டூலுக்கு மேல இந்த கேக் பாக்ஸ வந்து இந்த மாரி ஒட்டிக்கிட்டேன். ஒட்டி வச்சதுக்கப்புறம் எனக்கு ஹைட்டு கரெக்ட்டா இருந்தது. ரொம்ப குனிஞ்சு போட முடியாம, நல்லா கொஞ்சம் நிமிர்ந்தே போடுற மாதிரி ஈஸியா இருந்தது. 4 பக்கமும் அதே மாரி நான் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஆனா, அதுக்குள்ள வந்து என் பையன் கொஞ்சம் வளர்ந்ததுனால, அவன் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடிய கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணது தான் இந்த சேரு. இப்போ நான் இந்த சேர் வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நெறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வர வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.